வேதத்தில் அநேக காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை, அதாவது ஆங்கிலத்தில் ஒன் திங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வேதாகமத்தில் 5 முறை வருகிறது. ஆகவே அதை குறித்து நான் உங்களிடத்தில் சில காரியங்களை பகிர்ந்து கொள்கிறேன். ஒன் திங், எல்லாம் சொல்லுங்க, ஒன் திங். அல்லேலூயா. ஒரு காரியம் என்கிற காரியத்தை சில வேத பக்கத்தில் நாம் வாசிக்கிறோம். அதன்படி நம்ம வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில், விசேஷமாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் நிச்சயமாகவே பார்க்க முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5 significant one thing statements in the Bible. வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் எல்லாமே தமிழில் ஒன்று அப்படின்னு இருக்காது, ஒரு அப்படின்னு இருக்கும். ஆனால் இங்கிலீஷில் எல்லாவற்றிலும் ஒன் திங் அப்படிங்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆகவே அதை நீங்கள் சற்று யோசித்து பார்க்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நீங்கள் கவனிப்பீர் என்று சொன்னால், இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசத்தையும் மாற்றத்தையும் ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியையும் ஆவிக்குரிய வளர்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக தரும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது எடுத்து வாசியுங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஒன்று செய்கிறேன், அது என்னவென்று சொன்னால், forgetting what is behind and straining towards what is ahead. முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன், பின்னானவைகளை தள்ளிவிட்டு, பின்னானவைகளை மறந்து, பின்னானவைகளை ஒதுக்கிவிட்டு முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன். அதுதான் நான் செய்கிற ஒன்று அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஒன்று செய்கிறேன், ஒன் திங் ஐ டூ. நம்முடைய வாழ்க்கையில நல்லா கவனிங்க. இது எதை குறிக்கிறேன்னு சொன்னால், பவுல் அப்போஸ்தலன் இருந்த வாழ்க்கையின் குறிக்கோளை குறிக்கிறது. அவனுடைய ஆம்பிஷன், ஒன் எய்ம் அவருடைய வாழ்க்கையிலே, பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே இருந்ததை இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அது என்ன செய்கிறார் என்று சொன்னால், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி, அது மாத்திரமல்ல, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி ஓடுகிறேன். Paul was a man of single purpose. ஒரே நோக்கத்தை உடைய ஒரு மனுஷனாக இருந்தார். Paul was a man with one aim. ஒரே குறிக்கோளை உடைய ஒரு மனுஷனாக இருந்தார். Paul was a man with one ambition. தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரே லட்சியத்தையும் உடையவராக இருந்தார். அல்லேலூயா. ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையிலே லெக்கை அடைய முடிந்தது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய குறிக்கோளெல்லாம் ஒரே குறிக்கோளாக இருந்துச்சு. அல்லேலூயா. ஒரே நோக்கத்துக்காக தான் ஓடிக்கொண்டே இருந்தார். அதற்காக அவர் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் அவர் கவலைப்படவில்லை. ஆண்டவர் எதற்காக பிடித்தாரோ அதை நிறைவேற்றும்படியாக அவர் முன்னேறி கொண்டு போய்கொண்டே இருந்தார். நீங்கள் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவர் இங்கே இப்படியாக சொல்கிறார், நான் மற்ற ஒன்றை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். அந்த வாழ்க்கையில் பல காரியங்கள் என் வாழ்க்கையில் சந்திக்கலாம். வாழ்க்கையில் அவமானங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், தோல்விகள் வரலாம், வெற்றிகள் வரலாம். இதெல்லாவற்றை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். என் பிராணனையும் கூட எனது அருமையாக எண்ண மாட்டேன். என் ஓட்டத்தை சந்தோஷமாக முடிக்கணும். ஒன் திங். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, we have been apprehended to apprehend. நான் பிடிக்கப்பட்டிருக்கோம் எதுக்குன்னு சொன்னா, ஒரு காரியத்தை பிடிச்சிக்க முடியாது. அல்லேலூயா. we have been apprehended to apprehend. நாம் பிடித்துக் கொள்வதற்காக ஆண்டவர் நம்மை பிடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவ எதற்காக உங்களை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், உங்க வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தை கொடுத்து அதை வைத்து நீ ஓடு என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே வேதத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, இது எதை குறிக்கிறேன்னு சொன்னா, ஒரு ஃபோக்கஸ்டு லைஃப். ஃபோக்கஸ், ஒரு குறிக்கோளோடு, ஒரே சிந்தையோடு, சிங்கிள் மைண்டடாக நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நோக்கி நகர்ந்து வருவதை குறிக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு பலர் பல காரியத்தில் கைவிடுவாங்க. ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன். பல காரியத்தை கையை போடுவாங்க. ஆனால் ஒன்றையும் உருப்படியாக செய்கிறதில்ல. நம்ம செய்வதற்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு, அதை ஒழுங்காக செய்யணும். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, பொறுப்பை, உங்களை எதற்காக அழைத்தாரோ அந்த தேவ சித்தத்தை
அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதான் செய்தார். ஒன்று, அவர் சிலுவை மரணம் என்பதுதான், சிலுவைகளை இந்த உலகத்திலே மனுக்குலத்திற்காக மரிக்க வேண்டும், அதுதான் அவருடைய நோக்கமாக இருந்துச்சு. பல தடைகள் எல்லாம் வந்துச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பாதையில ஆரம்பத்திலேருந்தே அவருக்கு தடை வருது. சின்ன வயசுலேயே இப்போ 2 வயசு இருக்கும் போதே பிசாசு எல்லாத்தையும் கொலை செய்ய நினைச்சான். ஆனால் அதெல்லாம் மேற்கொண்டு, ஆனால் இவர் வளர்ந்து வரும்போது பாருங்க, அவர் சிலுவையில் மரிக்க வேண்டும், ஆனால் அவரை யோவான் 6ஆம் அதிகாரத்தில் ராஜாவாக்க மாற்ற வேண்டும் என்று சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் விலகி போட்டா, இதுக்கெல்லாம் நான் வரலப்பா. நம்ம சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரே போயிட்டு இருப்போம். ஆனால் எங்கேயோ ஒரு பணம் வருது, எங்கேயோ உயர்வு வருது, எங்கேயோ ஒரு கவர்ச்சி வருதுன்னா அங்கிட்ட திருப்பிக்குவோம். அப்படியே அவர் அப்படி இல்லை. அவர் அன்னைக்கு இந்த உலகத்தின் ராஜாவாக இருக்க அவர் மறுத்ததுனால இன்னைக்கு அவர் ராஜாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கைகளை சில நேரத்தில் அந்த ஒன்று என்கிற காரியத்தை விட்டு நம்ம சிதற விட்டு விடுகிறோம். அப்புறம் பாருங்க, இயேசு தொடர்ந்து போய்கொண்டே இருந்தார். சீசன் வந்து ஒருத்தன் சொல்றான் வந்து, அப்போ மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பாடு மரணங்களே சொல்லிக்கும் போது இயேசு ஓரமாக கூட்டிட்டு போறான். பிரதான சீசன்ல பேதுரு ஆண்டவர் ஓரமாக கூட்டிட்டு போய், என்ன இயேசுவே சிலுவை அப்படிங்கிறீரு, மரணங்கிறீரு, சாவுங்கிறீரு, இதெல்லாம் உமக்கு சரிப்படாது, உங்க நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம், நீர் என்ன சிலுவையில் மறிக்க போறேங்கிறீரு, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு. யார பேதுருவை பார்த்து அப்பாலே போ சாத்தானே அப்படின்னார். நீ மனுஷருக்குறைவுகளை சிந்திக்கிறாய், தேவனுக்கு அடுத்தவைகள் அல்ல, மனுஷருக்குறையை சிந்திக்கிறாய். பாருங்க, சிலத்துல நம்ம கூட இருக்கிற ஆட்களே நம்ம ஒன்று செய்ய விட மாட்டாங்க. அப்படி என்ன பண்ணுவாங்க, இழுத்துட்டு போறக்கு நம்முடைய நோக்கத்தை விட்டு அப்புறம் சிலுவைக்கு போயிட்டா இருப்போம். என் பல காரியங்கள் நடுவில் நான் சொல்ல வரும்ல, சிலுவைக்கு போன போல சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது கூட சொல்றான், நீ தேவனுடைய குமாரா இறங்கி வாரோம். நான் இறங்கி வர்றதுக்கு வரலப்பா, இதில் மறிக்கிறதுக்கு தான் வந்தேன். ஹல்லேலூயா. ஒன்று செய்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் பாருங்க, புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், அதற்காக பின்னானவைகள் எல்லாம் மறந்தேன் அப்படின்னு சொல்றார். பின்னானவைகள் சில நேரத்தில் பின்னான காரியங்கள் நம்ம இழுக்கும். என்ன சொன்னா, பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ், பாஸ்ட் கில்ஸ், நம்முடைய வாழ்க்கையில் செய்த சில குற்ற மனசாட்சிகள், சில ஃபெயிலியர்ஸ்னா என்ன, தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில அது என்ன செய்யும், அதே நினைச்சிட்டு ஐயோ இப்படி இருந்துட்டேனே. பவுலுடைய வாழ்க்கையிலும் பாருங்க, அவர் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பின்னாக்கி பார்க்குறாரு, எத்தனை சபைகளை துன்பப்படுத்தினார், சீஷர்களை துன்பப்படுத்தினார், ஸ்தேவான் கொலை செய்வதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தார். இதெல்லாம் நினச்சிட்டே இருந்திருந்தார்னா அவர் முன்னாடி போயிருக்க முடியாது. அதெல்லாம் மறந்துட்டு ஆண்டவர் புதிய திருப்பத்தை தந்திருக்கிறார், புதிய வாழ்க்கையை தந்திருக்கிறார், புதிய ஆரம்பத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லி முன்பாக நோக்கி போய்கிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. பழைய வெற்றிகளை நினைத்தும் அவர் அங்கே உட்கார்ந்துருக்கல. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் எப்படி செய்தேன் தெரியுமா. அங்கே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 5 வசனத்தில் சொல்றாரு, அவருடைய கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் அவர் எதிலெல்லாம் சிறந்திருந்தார். நியாயப்பிரமாணத்தில் தேறினவனாக, பரிசேயனாக பல காரியத்தை அவர் அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். பெய்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவன், நியாயப்பிரமாணத்தின் படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் இப்போ நான் ஒதுக்கி வச்சுட்டு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் சில கடந்த கால தோல்விகளோ கடந்த கால வெற்றிகளோ உங்களை அப்படியே பின்னாடி பிடிச்சி வச்சிருக்க இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் முன்னேறி சொல்ல வேண்டும், ஒன்று செய்ய வேண்டும். ஃபோக்கஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரியத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஆக்ரோனிம் இருக்குது, FOCUS. ஃபோக்கஸ் அப்படின்னா ஃபாலோ ஒன் கோர்ஸ் அன்டில் பீயிங் சக்ஸஸ்ஃபுல். ஹல்லேலூயா. ஃபாலோ ஒன் கோர்ஸ், ஒரே பாதையில் போனோம், வெற்றி பெற வரைக்கும் போன ஒரே பாதையில், அங்கிட்ட நம்ம இருக்கக்கூடாது, திரும்பி அங்கே போயிடக்கூடாது. ஃபாலோ ஒன் கோர்ஸ் அன்டில் சக்சஸ், அன்டில் அக்கம்ப்ளிஷிங் சக்சஸ். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதான் பவுல் அங்கே சொல்றாரு. அந்த அதிகாரம் முழுசும் நீங்கள் வாசித்தீங்கன்னா மிகவும் அநேக காரியங்களே சொல்றாரு. நான் நடந்தாயிற்று, முற்றிலும் எப்போ எனக்கு எல்லாம் கிடைச்சிச்சு இல்லை, நான் கடைசி லக்கை நான் தொடர வரைக்கும். ஹல்லேலூயா. ஒலிம்பிக் பந்தயத்தில் ஓட்டத்தை வரும்போது அந்த கன்னை ஷூட் பண்ண உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரே நோக்கம்தான், எல்லை கோட்டை தொடணும். ஹல்லேலூயா. அதை போய் தொடணும். அங்கிட்ட திரும்பி பார்க்க மாட்டான், அங்கிட்ட திரும்பி பார்க்க மாட்டான், கை தட்டுவாங்க, பல காரியங்களை செய்வாங்க, அது ஒன்றையும் பார்க்கறது இல்லை, நேராக லக்கு. ஹல்லேலூயா. அப்போ ஒன்று செய்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த நோக்கம் என்ன, தேவ சித்தம் என்ன, அதில் கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஒன் திங் ஐ டூ. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஒரு காரியம் நான் செய்கிறேன், ஏகப்பட்ட காரியம் செய்கிறேங்க,
எங்கே போகிறேனே தெரியல, ஏதோ எல்லாம் கைக்கு வந்ததெல்லாம் அப்படி இல்லை. ஒன்று நான் செய்கிறேன், அல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஒழுங்காக செய்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை ஒழுங்காக நிறைவேற்றுகிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்கிற அந்த நிச்சயம் நம்ம வாழ்க்கையில தேவை. அல்லேலூயா. ஒன் திங் ஐ டூ அப்படின்னு சொல்கிறேன், ஒன்று செய்கிறேன். ரெண்டாவதாக என்னிடத்துல இயேசு ஒரு காரியத்தை சொல்றாரு. லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, லூக்கா 10ஆம் அதிகாரம் 40, தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. இங்கிலீஷ்ல one thing is needful, only one thing is needed. அதை மரியாள் தெரிந்து கொண்டால், ஒன்று, தேவையானது ஒன்றுங்க. அது என்னன்னு சொன்னா தேவனுடைய பாதம், தேவனுடைய பிரசன்னம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, மரியாளோட கம்பேர் பண்ணி ஆண்டவர் சொல்றார். அப்போ உங்க வாழ்க்கையில முன்னுரிமைகள் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும், சரியான முன்னுரிமைகள். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? மார்த்தாளை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குற, உலகத்தின் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குற, மாம்சத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குற. ஆனா ஒன்று முக்கியம், ஒன் திங் இஸ் நீட்ஃபுல். ஒன்று தேவை அப்படின்னா 99 தேவையில்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. நிறைய பேர் 99 செய்வான், முக்கியமானதை விட்டுருவாங்க, முக்கியமானதை விட்டுருவாங்க. சரீரத்துக்கு அடுத்த காரியங்கள் அவ்வளோ கவனம் செலுத்துவான், ஆத்மாவை விட்டுருவான். ஆண்டவராக இயேசு சொன்னார் மார்க் 8:36, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை என்னத்தெல்லாம் நீ செஞ்சிருந்தாலும் உன் ஆத்மாவை நீ கவனிக்காமல் போயிட்டீன்னா உனக்கு ஒரு லாபமோ கடையில். இது செஞ்சேன், அதை செஞ்சேன். ஒன்று தேவை அப்படின்னா இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறன்னா, நம்முடைய வாழ்க்கையில சரியான முன்னுரிமைகளை கொடுக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து இல்லை, ஆண்டவருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவராக இயேசு சொன்னார், முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள். அதே அந்த இடத்துலையும் ஆண்டவராக இயேசு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24 34 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அங்கே ஆண்டவராக இயேசு என்ன சொல்கிறாருன்னா, கவலைப்படாதுங்க கவலைப்படாதுங்க நீ 3 முறை சொல்கிறாரு. எண்ணத்தை உண்டுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்பதை குறித்து என்ன பண்ணாதுங்க, கவலைப்படாதுங்க. அது கவலையினுடைய திருத்துவம். அது என்னது, ட்ரினிட்டி ஆஃப் கேர்ஸ். எண்ணத்தை சாப்பிடுவோம், நாளைக்கு எண்ணத்தை சமைப்போம், நாளைக்கு என்ன புளிக்குழம்பா முருங்கக்காய் சாம்பாரா, நாளைக்கு என்ன, நிறைய இடத்துல அதே கவலை என்ன இருக்கு. பிளான் பண்ணுறது தப்பு கிடையாது. நாளைக்கு காலை எழுந்திரிச்சு என்ன செய்யறதுன்னு முழிக்கக்கூடாது. நாளைக்கு இதை செய்ய போகிறோம், நல்லது தான். ஆனால் அநேக நேரத்தில் எண்ணத்தை சாப்பிட்றது, எண்ணத்தை உடுக்கிறது, எண்ணத்தை குடிக்கிறது, இந்த சரீரத்துக்கு அடுத்த சரீரத்தை உண்டாக்கினவர் சரீரத்தின் தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவர். அல்லேலூயா. இந்த சரீரத்தை உண்டாக்கினவர் அவர். இந்த சரீரத்தின் தேவைகளை சந்திக்கக்கூடிய வல்லமை என் ஆண்டவருக்கு இருக்கிறது. அப்போ உங்கள் வாழ்க்கையிலே சரியான முன்னுரிமை, தேவ ராஜ்யத்தை தேடுங்கள், நீதியை தேடுங்கள். ஆண்டவரை பாருங்க, மரியாள் செஞ்சது அவங்க இயேசுவுக்கு தான் சமைக்கிறாங்க, இயேசுவுக்கு தான் காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதை பார்க்கிலும் இது ரொம்ப முக்கியம்ப்பா. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நீங்கள் பாதத்தில் இருந்து நீங்கள் வேலை செய்து காட்டிலும் முழங்கால் அவருடைய சமூகத்தில் இருப்பது முக்கியம். நீங்கள் ஆண்டவருக்காக ஓடி ஓடி காரியங்களை செய்வதை காட்டிலும் அப்போ எல்லாவற்றிலும் ஒரு முன்னுரிமை இருக்கிறது. அல்லேலூயா. அப்போது எதுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்குறீங்க? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும், தேவ சத்தத்தை கேட்கணும், தேவ சித்தத்தை செய்ய நம்ம அர்ப்பணிக்கணும். மற்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என்கிற நிச்சயத்தோடு வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ ஒன் திங் இஸ் நெசசரி அப்படின்னா, வாழ்க்கையிலே தேவனுக்கு அடுத்த காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், இதில் கவனம் செலுத்த வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம விட்டுறக்கூடாது. பல காரியங்களை செய்து முக்கியமானதை விட்டுறக்கூடாது என்பதை ஆண்டவர் அங்கே உணர்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக மார்க் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இயேசு அவனை பார்த்து, அந்த வாலிபனை பார்த்து சொல்றாரு, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, ஒன் திங் யூ லேக் அப்படிங்கிறார். வாண்ட ஒரு குறைவு இருக்குப்பா அப்படிங்கிறார். என்ன செய்றாரு? நிறைய நிறைவு இருந்தாலும் ஒரு குறைவு ரொம்ப சிக்கலானது.
நல்ல காரியம் இருக்குது, ஒரே ஒரு கெட்ட காரியம் இருக்குது. அப்படின்னா என்ன ஆகும்? பாருங்கள், ஒரு பேப்பர் இருக்குது, எல்லாம் வெள்ளையாக இருக்குது, நடுவில் ஒரு சின்ன கருப்பு புள்ளி இருக்குது. உங்களுக்கு எது தான் பார்ப்பீங்க பார்த்தோன்னே? இப்போ பேப்பரை நீங்கள் காமிக்கிறேன் இல்லை காமிச்சா அங்கே இதில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்வீங்க? அந்த கருப்பு புள்ளி தாங்க. பிறகு ஒரு கருப்பு புள்ளி தான் உங்களுக்கு. இவ்வளோ வெள்ளையாக இருக்கிறது நமக்கு என்ன தெரியாது? தெரியாது. அப்போ பாருங்கள், ஒன் திங் யூ லேக், ஒரு காரியம் வந்துட்டு குறைவு இருக்குது. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா இயேசுட்ட வரான் அந்த வாலிபன், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சில காரியங்களை சொல்கிறாரு. இதெல்லாம் கை கொள்ளுப்பா, நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக என்றெல்லாம் சொல்லுகிறார். அதுக்கு அவன் சொல்கிறான், இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணுறேன்? கை கொடுக்குறேன். இதெல்லாம் நான் விபச்சாரம் செய்கிறதில்ல, கொலை செய்கிறதில்ல, தகப்பனையும் தாயும் கைக்கலம் பண்ணுறேன், இதெல்லாம் ஒழுங்காக செய்கிறேன், ஒழுங்காக சர்ச்சுக்கு வரேன், ஒழுங்காக பாட்டு பாடுறேன், ஒழுங்காக இது செய்கிறேன், அதை செய்கிறேன், எல்லாம் சொல்கிறான். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அவங்க எங்கே அவன்கிட்ட குறை இருக்குது அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ இது எதை குறிக்கிறேன்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு 100க்கு 100 அர்ப்பணிக்க வேண்டும். 100க்கு 100 டோட்டல் சப்மிஷன். இவன் எல்லாம் செஞ்சுட்டு அவன் இருதயம் பார்த்தீங்கன்னா பணத்தின் மேலேயும் பொருளாசை மேலே இருக்குது. எங்கே இருக்குது? வெளியே எல்லாமே செய்கிறான், நிறைய காரியம் செய்கிறான், 90 காரியம் ஆண்டவருக்காக பல காரியங்கள் செய்கிறான். ஆனால் சில காரியங்கள் ஆண்டவருக்கு அவன் ஒப்பு கொடுக்கல. வாழ்க்கையை 100க்கு 100 இருதயத்தை ஒப்பு கொடுக்கல. நம்ம வாழ்க்கையிலும் கூட பல காரியங்கள் நமக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருந்தாலும் அந்த ஒரு காரியம் இருக்குது பாருங்க, அது நம்ம வாழ்க்கையில் பின்னால் இழுத்துட்டு போயிடும். எல்லாரும் நன்மை நல்லவங்களாக இருப்பாங்க, ஒரே ஒரு ஆகான் இருப்பான். அந்த ஆகான் என்ன செஞ்சிருவான்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தோல்வியை அவன் கொண்டு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆயி பட்டணத்தை அவர்களால் சுதந்திரிக்க முடியவில்லை. ஒரு மனுஷன், ஒரு பிரச்சனை தான். அந்த ஒரு காரியம் வாழ்க்கையிலே அந்த அந்த தேசத்துக்கே பெரிய தோல்வியை கொண்டு வந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியம் ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஒரு காரியத்தை உணர்த்துறார் நமக்கு ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தான் தெரியும். நம்ம வெளியே பார்க்கும்போது எல்லாம் நம்ம கரெக்டு மாதிரி நினைப்போம். ஆண்டவருக்கு தெரியும், இங்கே நீ குறைவு இருக்குப்பா உனக்கு. சபைகளை கொடுத்து ஆண்டவர் தானே சொல்கிறாரு, 7 சபைகளில் கொடுத்து சொல்லும் பொழுது எல்லாம் பாராட்டுறாரு. சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா செய்கிற, ஒழுங்காக வர, பைபிள் ஸ்டடிக்கெலாம் ஒழுங்காக வர, காலையில் சர்வீஸ்க்கு ஒழுங்காக வர, எல்லாம் செய்கிற, இதை செய்கிற, அதை செய்கிற, எல்லாம் சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனா அப்படின்னு ஆனான்னு போட்டாலே எங்கே பிரச்சனை? ஆனால் உன்ட்ட ஒரு குறை இருக்குப்பா, அதை சரி செஞ்சுக்க. ஏன் சொல்கிறான் அப்படின்னா, இந்த பாருங்கள், இந்த இடத்துல கூட அவனிடத்தில் அன்பு கூர்ந்துன்னு தான் ஆரம்பிக்குது இந்த வசனமே. அல்லேலூயா. அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, ஜீசஸ் லுக்ட் அட் ஹிம் அண்ட் லவ்ட் ஹிம். இந்த மனுஷன்ட்டு அந்த குறைவு இருந்தாலும் ஆண்டவர் அவனை நேசிக்கிறாரு. நேசித்து சொல்கிறாரு, உன்ட்ட ஒரு குறை இருக்குப்பா, அதை சொல்கிறேன், என்னை திருத்திக்க அப்படிங்கிறாரு. ஆனால் இவன் திருத்துறதுக்கு மனது இல்லை அவன்கிட்ட. ஏன்னா அவன் ஹார்ட் எங்கே இருக்குது? அதில் இருக்குது, பொருளில் இருக்குது, பணத்து மேலே அவன் இருதயம் இருக்குது. அவனுக்கு நிறைய பொக்கிஷம் இருந்துச்சான். அங்கே போட்டிருக்கு பாருங்க, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியினால், மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியினால் பாருங்க, ஆண்டவர் அந்த இடத்துல கரெக்டாக குறிக்க வைக்கிறாரு, டச் பண்ணுறாரு. டச் பண்ணி அவன் எங்கே வலிக்குமா அங்கே டச் பண்ணுறாரு. அல்லேலூயா. பாருங்க, எங்கெல்லாமும் இங்கெல்லாம் வலிக்கல, ஆனால் எங்கே வலிக்குதோ தொட்டுற அப்படிங்கிறான். ஆனால் என்ன வர மாட்டேங்கிறான், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு, உனக்கு உண்டானவர்கள் எல்லாம் விட்டு தரித்திருக்கு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும்பா, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் இதெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடு என்ன போயிட்டானா பாருங்கள், எவ்வளோ பரிதாபம் பாருங்கள். உற்சாகமாக வார ஆண்டவர்கிட்ட, நான் ஆண்டவர் சொல்லி குறைய சொன்னோடனே துக்கமாக போயிட்டானா. இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது ஆண்டவரை, வேற எந்தையா சொல்லுவோம், இவ்வளோ நமக்கு செய்கிறேன், எனக்கு இதை போய் பிடிக்கிறேன், நீ கொஞ்சம் விட்டுற வேண்டியதான் லூஸா. அதெல்லாம் விட மாட்டார் ஆண்டவர். 100க்கு 100 நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், 100க்கு 100. அப்போ நம்மளை ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவரை என்கிட்ட என்ன குறை இருக்குது நீங்கள் கேட்கணும். அல்லேலூயா. என்கிட்ட என்னப்பா குறை இருக்குது சொல்லுவார். நாக்கில் கவனமாறு, கண்ணில் கவனமாறு, சிந்தையில் கவனமாறு, பணத்தில் கவனமாறு, இந்த உறவில் கவனமாறு. இந்த குறைவு இருக்குது, நிறையா காரியம் நல்லா இருக்குது, சோத்திரம் நல்லது, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனால் இந்த குறைவை சரி செஞ்சுக்க,
ஆண்டவர் சொல்கிற பாருங்க, ஆதியிலேருந்து அன்பை விட்டா என்று உன் பேரில் ஒரு குறைவு இருக்குது, அதை சரி செஞ்சிட்டேன்னா உனக்கு நீ ஜெயம் கொள்றா மாறிடுவேன், இல்லாட்டி விளக்கு தண்டை எடுத்து போட்டுருவாங்கிறார். எல்லாம் நல்லா இருக்கும் பாருங்க. அப்போ ஒன் திங், he could not part with wealth, his heart was in the wrong place. அவனுடைய இருதயம் ஒரு தவறான இடத்துல இங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். டோட்டல் சப்மிஷன், 100க்கு 100 ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். ஒரு லட்சங்க பார்க்கலாம், 100க்கு 100, 100%. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறலாம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு. அங்கே காலை உத்தமமாக என்னை பின்பற்றி நான் சொல்கிறார், இங்கிலீஷில் ஹோல் ஹார்ட்டட்லி அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது இங்கே என்ன சொல்லப்படுறதுன்னா, நம்ம வாழ்க்கையில் அநேக காரியம் இருந்தாலும் நம்மள்ட்ட இருக்கிற ஒரு குறைவு என்ன, கர்த்தர் நமக்கு சொல்லுவார். அன்பு இருந்தால் ஆண்டவர் நேசிக்கிறனால சொல்லுவார். அப்போது சில நேரத்தில் அவர் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த ஆபிரகாம்கிட்ட கேட்குறாரு, ஒரு பிள்ளை இருக்குல்ல, அதை கொஞ்சம் வச்சு பயன்படுத்த வைக்கிறாரு. ஆண்டவரை ஏகப்பட்ட ஆஸ்திலாம் இருக்குது, அதெல்லாம் கேட்டிருந்தேன்னா கொஞ்சம் கொடுத்துருப்பேன். என்னெல்லாமோ இருக்குது, அதை கேட்காம எங்கே நான் ரொம்ப நேசிக்கிறேன் இதை போய் கேட்குறீரே அப்படின்னு கேட்கல. ஆண்டவருக்கு அதையும் கொடுத்துட்றான். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை ஹல்லேலூயா ஜாதிகளின் தகப்பனாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய சிநேகிதனாக மாறுகிறத நம்ம பார்க்குறோம். பாருங்க, அவன் சொல்லலை, துக்கத்தோட பேரில், இன்னும் ஆண்டவரை 25 வருஷம் நான் காத்திருந்தெல்லாம் பட்டுறேன், நீ தந்ததில்லவா, சிச்சே இந்த இது ஆண்டவருடைய சத்தம் இல்லை பொழுது அப்படின்னு தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணல, அவன் போயிடல. ஆண்டவரை தந்துடுற உமக்கு, இதை காட்டிலும் நீ தான் எனக்கு முக்கியம், டோட்டல் சரண்டர் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் ஈசாக்கு என்ன பண்ணார், பலி செலுத்தினார். அப்போ 100க்கு 100. ஆனால் இந்த மனுஷன் அவன் போயிட்டான், அப்படி ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடிக்கு அவன் துக்கத்தோடு என்ன பண்ணிட்டான், அவன் போய்விட்டான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமானது. ஒன் திங் யூ லேக், டோட்டல் சரண்டர், அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த வசனம் எதை குறிக்கிறேன்னு சொன்னால், ஆர் வி டோட்டலி சரண்டர் டு காட்? 100க்கு 100 ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோமா? நம்முடைய பொருளாதாரம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறதா? நம்முடைய வேலை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறதா? நம்முடைய பொழுதுபோக்குகள் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறதா? எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஆளுகை இருக்கிறதா? நீரோ ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறாரா? என்னுடைய வாழ்க்கையை அவர் ஆளுகை செய்கிறாரா? அவர் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இருக்கிறாரா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அப்போ முதலாவதாக ஒன்று செய்கிறேன், ஒன் திங் ஐ டூ என்று பவுல் சொல்கிறார். ஒன் திங் ஐ டூ, இது எதை குறிக்கிறேன்னு சொன்னால், வாழ்க்கையில் ஒரே குறிக்கோளோடு வாழ வேண்டும். ஆண்டவருடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்காக நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ரெண்டாவதாக, ஒன் திங் இஸ் நெசசரி, வாழ்க்கையிலே சரியான முன்னுரிமை கொடுக்க வேண்டும், சரியான முன்னுரிமை கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக, ஒன் திங் யூ லேக், வாழ்க்கையிலே 100க்கு 100 அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். எந்த ஒரு குறைவை ஆண்டவர் சுட்டி காட்டினாலும் அதை சரி செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. தாவீது ஆண்டவர் சுட்டி காட்டின பொழுது தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. நான்காவதாக யோவான் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் யார் என்று சொன்னால், பிறவி குருடனாக இருந்து சுகம் பெற்றவன். அவன் பிரதியுத்தரமாக, நான் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாயிருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஒன் திங் ஐ நோ, ஒரு காரியம் எனக்கு தெரியும்பா. என்ன சொல்ல வரான்னா, நான் இப்படி இருந்தேன், இப்படி என்னை ஆண்டவர் மாற்றிருக்கிறாரு, அதான் எனக்கு தெரியும். இது எதை சொல்லுகிறேன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொடுக்க வேண்டிய சாட்சியை குறித்து சொல்லப்படும். அவர் விட்னஸ், கர்த்தருடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் குறிப்பாக சொல்ல முடியுமா? ஒன் திங் ஐ நோ, நான் இப்படி இருந்தேன், இப்படி மாறி இருக்கிறேன், அதான் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீ என்ன பாருங்க, அவனை பற்றி பல குறைகள்லாம் செய்கிறாங்க, இப்படி இருந்தா அப்படின்னா. இயேசுவை பற்றி அவர் இப்படி இருந்தாரெல்லாம் இயேசுவை பற்றிலாம் குறை சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான், எனக்கு ஒன்று தெரியும், நான் குருடனாக இருந்தேன், இந்த இயேசு எனக்கு என்ன பண்ணார், கண்ணை கொடுத்தார், பார்வையை கொடுத்தார், அவ்வளோதான் தெரியும். அவரை பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது, ஆனால் என் வாழ்க்கையை மாற்றிட்டார் எனக்கு. ஹல்லேலூயா. இருளான இருந்த வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றிவிட்டார், குருடனாக இருந்த எனக்கு. அப்போ இது எதை குறிக்கிறேன்னு சொன்னால்,
நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை சந்தித்த பிற்பாடு ஏற்பட்ட மாற்றத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒன் திங் ஐ நோ, நோ அப்படிங்கிறான் பாருங்க. ஒன் திங் ஐ டூங்கிறது ஒன்று வேற. ஒன் திங் ஐ நோ, அறிந்திருக்கிறேன். அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன் நிச்சயம் தேவை. எது தேவை என்று சொன்னால் ரட்சிப்பின் நிச்சயம் நமக்கு தேவை. நான் இப்படி இருந்தேங்க, இப்படி மாறிட்டேங்க. இப்போ அல்லேலூயா. குடிகாரனா இருந்தேன், குடிப்பழக்கத்தை விட்டுட்டேன், இயேசு தான் என்னை மாத்தினாரு. பாவியா இருந்தேன், நான் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ நம்ம வாழ்க்கையில நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அறிவு நமக்கு தேவை. அல்லேலூயா. அது சாட்சி சொல்வதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில அது இருக்குதா? எப்படி இருந்தேன் எனக்கு தெரியல, எப்படி இருக்கிறேன்னு எப்போ எனக்கு தெரியல, ஏதோ போயிட்டு இருக்குது அப்படின்னு இல்லை, அப்படி இருந்தேன், இப்படி மாறி இருக்கிறேன். ஒழுக்கமற்று இருந்தேன், ஒழுக்கமாய் மாறி இருக்கிறேன். இப்படி இருந்தேன் என் வாழ்க்கையில், ஆனால் கர்த்தர் என்னை இப்படி மாற்றியிருக்கிறார் என்று தைரியமாக நிச்சயத்தோடு நம்ம சொல்ல தெரிந்திருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அந்த 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 ரட்சிப்பின் நிச்சயம் நம்மகிட்ட இருக்குதா? ரட்சிப்பின் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் கிமு கிபி அப்படிங்கிற ஒரு 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 வித்தியாசம் இருக்கணும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு முன்னே, கிறிஸ்துவுக்கு முன் பின்னே. முன்னே நீங்கள் இப்படி இருந்தீர்கள், இப்பொழுதோ அப்படின்னு பவுல் சொல்றார். முன்னே நான் இப்படி இருந்தேன், இப்பொழுதோ நான் இப்படி இருக்கிறேன். அவ்வளோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ரட்சிப்பின் அந்த நிச்சயத்தை குறித்ததான அறிவு நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. நான் விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்தேன், ஆனால் இப்பொழுதோ நான் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஒன் திங் ஐ நோ. இவனுக்கு படிப்பறிவுலாம் கிடையாது, ஒரு குருடனாக இருக்கிறான். ஆண்டவராக இயேசு வந்து தொட்டு சீலோவாம் குளத்தில் போய் கழுவ சொல்கிறாரு. அவன் கழுவுறான், கண்ணு பார்வையடைந்து தான் வந்துட்டான். ஆனால் அந்த மக்கள் போட்டு இவனை போட்டு பெண்டை கழுத்துறாங்க. நீ உண்மையாகவே உனக்கு பார்வை தெரியுதா? உனக்கு இது செய்தா? இயேசு தான் உனக்கு செஞ்சாரா? இந்த மனுஷனா உனக்கு செஞ்சார்? இவர் இப்படிப்பட்டவராச்சே, அப்படிப்பட்டவராச்சே? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. இவரை வந்து சந்தித்தேன், நான் இவருக்கு சந்திக்கிற முன்னாடி குருடனாக இருந்தேன், இவரை சந்தித்த போனால் பார்வை அடைஞ்சிட்டேன், அவ்வளோதான் தெரியும். அல்லேலூயா. அங்கே பக்கத்தில் எல்லாம் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா அம்மாலாம் நிற்கிறாங்க, போய் கேட்டு பாருங்க. அவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் இவன் குருடனாக தான் பிறந்தான், இப்போ என்ன ஆகிட்டான்? பார்வை அடைகிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்தை மற்றவர்கள் பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்தை நமக்கும் தைரியமாக சொல்ல தெரிந்திருக்கணும். அல்லேலூயா. சொல்ல முடியுமா உங்களால்? நான் இப்படி இருந்தேன், இப்போ இப்படி மாறி இருக்கிறேன் அப்படின்னு. குருடனாக இருந்தேன், இப்போவும் குருடனாக தான் இருக்கிறேன். அப்படி தான் இருந்தேன், அப்படி இப்போ அப்படி தான் இருக்கிறேன். நல்ல சொல்கிறான் பாருங்க, I was blind but now I see. This one thing I know. Hallelujah. I was lost but now I found. நான் என்னது காணாமல் போனேன். He was lost but now he is found. அவன் கண்டடிக்கப்பட்டிருக்கிறான். அப்போ ஒரு நாள் நம்ம தேவனை விட்டு தூரமாக இருந்தோம், தேவன் பக்கத்தில் வந்துட்டோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த அறிவு, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்தியிருக்கிறது என்கிற அறிவும் அதை தைரியமாக சொல்லுகிற அந்த அனுபவம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அப்போ முதல்ல என்னது? ஒன்று செய்கிறேன், இரண்டாவது ஒன்று தேவை, மூன்றாவதாக ஒன்று குறைவு, நான்காவதாக ஒன்று தெரியும் எனக்கு, கடைசியாக ஒன்றை நான் கேட்குறேன் அப்படின்னு தாவீது சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஒரு ப்ரேயர் ஆண்டவர்ட்ட வைக்கிறார். ஒரே ஒரு ஜெபந்தான்ப்பா, ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஹல்லேலூயா. அது என்ன? உம்முடைய மகிமையை பார்க்கணும், உம்முடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யணும். என் ஜீவன நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே உண்மையே பிடிச்சிக்கணும். ஹல்லேலூயா. One thing I ask of the Lord, one thing I ask of the Lord, and this is what I seek. இதுதான் நான் தேடுகிறேன், இதையே நாடுவேன். என் வாழ்க்கையில் ஒரே ஆசை, ஆண்டவர் தான் எனக்கு. ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு விருப்பம், தேவ பிரசனம், தேவ பிரசனம், தேவ சமூகம், தேவன். ஆகவே தான் 73ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், இந்த பூமியிலே உம்மை தவிர எனக்கு வேறே ஆசை இல்லை என்று சொல்லி. அப்போ ஒன் திங் ஐ ஆஸ்க், இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். நம்முடைய வாழ்க்கையில் அந்த மேலான உலகத்தில் பல காரியங்கள் நமக்கு இருக்கலாம், பல காரியங்களை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வது தவறில்லை. ஆனால் இது கேட்காம நான் இருக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. இதுதான் வாழ்க்கையில் முதலாவது, ஆண்டவருடைய பிரசனம். ஆண்டவர் தான் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. தேவன் தான் எனக்கு தேவை. தேவனுடைய பிரசனத்தின் மேலே இருக்கிற அந்த அந்த அந்த
அந்த நம்பிக்கையை அவன் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 16 சொல்லும் பொழுது 8ஆம் வசனத்தில், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பட்சத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரோடு உங்களுக்கு ஒரு இசைவு இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் அசைவே வராது. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் ஏன் அசைக்கப்படுறோம், ஏன் அசைவு வருது? ஆண்டவரோடு இசைவு இல்லை. உங்கள் வாழ்க்கையில் இசைவு, தேவனோடு ஒரு இசைவு இருந்துச்சுன்னா ஆண்டவர் எந்த ஒரு காரியம் உங்கள் அசைக்காது. ஹல்லேலூயா. நான் அசைக்கப்படுவதில்லை. nothing shall shake me, I will not be shaken என்று அங்கே சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவன் பாருங்க, இது எதை குறிக்கிறதுனா intimacy with God, intimacy with God, presence of God. தேவனோடு ஒரு நெருக்கமான ஒரு அனுபவம், தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற ஒரு அனுபவம், இது நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஹல்லேலூயா. எதை கேட்குறீங்க? உங்கள் ஜெபமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய முதிர்ச்சியில் இருக்கிறீங்க அப்படின்னு தெரியும். ஹல்லேலூயா. சில கேட்குறதெல்லாம் உலக பிரகாரமாகவே கேட்பாங்க. இதை தாராண்டவரே, இதை தாராண்டவரே, சோறை தாராண்டவரே, சப்பாத்தியை தாராண்டவரே, சுடுதாரை தாராண்டவரே, பேண்ட்டை தாராண்டவரே, சட்டையை தாராண்டவரே, வீட்டை தாராண்டவரே, காரை தாராண்டவரே, இப்படியே நீ கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இங்கேயே ஒன்று இம்மைக்காக அல்ல, ஹல்லேலூயா, மறுமைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:19 பவுல் சொல்கிறாரு, இம்மைக்காக மாத்திரம் நாம் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருப்போம் என்று சொன்னால் மற்ற எல்லாரை பார்க்க நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக நாம் இருப்போம். ஹல்லேலூயா. we will be pitied more than all men. மற்ற எல்லாரை காட்டிலும் நாம் என்ன செய்வோம்? பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொல்கிறார். உடைய வாழ்க்கையில் நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உம்மோடு நெருக்கமான உறவு வேணும் ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் எனக்கு தேவை ஆண்டவரே, நீர் ஆண்டவரே என் வாழ்க்கையில் எப்பொழுதும் உம்மோடு நான் இருக்கணும் அப்படிங்கிற வாஞ்சை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. one thing I ask, எவ்வளோ பெரிய ஒரு வாஞ்சை பாருங்க. அது அங்கே அந்த 27ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே பல காரியத்தை தாவீது சொல்கிறாரு. கர்த்தரின் வெளிச்சம் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? பாருங்க, என் சத்துருக்களும் என் பகையினருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதில் நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன் என்று சொல்லி இருக்கிறது பார்க்கிறோம். அப்படி ஆண்டவரே நம்ம தேடும் பொழுது 5ஆம் வசனத்தை சொல்கிறாரு, என்னை கண்மலையின் மேலே கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. என் கண்மலையின் மேல் என்னை கர்த்தர் உயர்த்துவார் என்று சொல்கிறார். அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆண்டவர் எல்லாரை பார்க்கலாம் என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா என்று அவர் சொல்கிற நம்ம பார்க்கிறோம். பாருங்க, 8ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரேன், உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிட்டு, என் முகத்தை தேடுங்கள், உம்முடைய முகத்தையே தேடுவேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் நல்லா கவனிங்க, இதை கொஞ்சம் வீட்டில் போய் நீங்கள் அந்த பின்னணியத்தோடு நீங்கள் படித்து பாருங்கள். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற பைபிளில் சொல்லியிருக்கிற ஒன் திங் அப்படிங்கிற ஒரு 5 காரியங்கள். ஒன்றை நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. அது என்னன்னா, கர்த்தர் என்னை அழைத்தார், எதற்காக பிடித்தாரோ அதையே பிடிச்சிக்க. இதை செய்வதற்காக தான் என்னை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். அதை செய்வதில் நான் கவனமாக இருப்பேன், ஃபோக்கஸ்டாக இருப்பேன், சிங்கிள் மைண்டடாக இருப்பேன். ஒன் எய்ம், ஒன் ஆம்பிஷன், ஒன் பர்பஸ், சிங்கிள் மைண்டட் பர்பஸ் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஒன் திங் இஸ் நெசசரி. வாழ்க்கையில் பல காரியங்கள் நம்முடைய கவனத்தை இழுக்கும், பல காரியங்கள். ஆனால் எது முக்கியமானது என்பதை அறிந்திருக்கணும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எது முக்கியமானது என்பதை அறிந்து நம்ம செயல்பட வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன் திங் யூ லேக். நிறைய நல்ல காரியம் இருக்கலாம், அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதையும் ஆண்டவர் பாராட்ட தான் செய்கிறாரு. ஆனால் ஒன்று குறை இருக்குப்பா, அந்த ஒன்று எங்கேயா கொண்டு போயிடும் நரகத்துக்கு, அதில் நீ கவனமாக இரு, அதை சரி செஞ்சுக்க. இந்த மனுஷன் ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணிக்க தவறிவிட்டான், அவன் துக்கத்தோடு போயிட்டானா. அவன் வந்தான்னா பைபிளில் இல்லை, திரும்பி வந்தானா, மனம் திரும்பி வந்தான்னா பைபிளில் இல்லை. அவன் துக்கத்தோடு போயிட்டான்னு தான் பைபிளில் முடிஞ்சிருக்கு. நம்ம வாழ்க்கை அப்படி போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை எச்சரிக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது, கர்த்தர் நம்முடைய குறையை சுட்டி காட்டும் பொழுது, ஆண்டவரே அந்த குறையை நீக்க நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்ம அர்ப்பணிச்சிட்டோன்னு சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இத்தனை நல்ல காரியம் இருக்குதே,
இதில் என்ன பரிசு அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இந்த மனுஷனை போல நம்ம துக்கத்தோடு தான் போகணும். துக்கத்தோடு தான் வாழ்க்கையை முடிக்க வேண்டியது இருக்கும். ஒன் திங் ஐ நோ, அது எது சொல்கிறேன்னா, ரட்சிப்பை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கிறது என்பதை குறித்த ஒரு நிச்சயம் நமக்கு தேவை. அல்லேலூயா. இப்படி இருந்தேன், இப்படி மாறி இருக்கிறேன், அது இயேசு தான் எனக்கு செய்தார், நீங்கள் பார்க்குற அந்த இயேசு தான் செய்தார் என்று சொல்லி அவன் தைரியமாக சொல்கிறான். அவரை நம்புங்க, நம்பலாட்டே நான் அவரை நம்புவேன். அல்லேலூயா. என் கண்ணை திறந்தவர் அவர் அப்படிங்கிற அந்த உறுதியான சாட்சி நமக்கு தேவை. ஐந்தாவதாக, ஒன் திங் ஐ ஆஸ்க், ஒன்று நான் கேட்கிறேன். நீ எதை கேட்டாலும் கேட்காட்டாலும் ஆண்டவருடைய பிரசனத்தை கேளுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமையை நாடுங்க, உயர்ந்த காரியங்களை தேடுங்க, தேவனை விட்டுறாதுங்க. அல்லேலூயா. தேவனை விட்டுறாதுங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா?